இதுதாங்க நம்ம ட்ரம்மில் போட்டது மண்புழு உரமாக மாறிடுச்சு. எப்படி பல பழம் இருக்குது பாருங்கள் இதுலேயே மண்புழு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வளமாக நல்லா மக்கி வந்துடுச்சு. இது நம்ம வெயில் எடுத்து கொட்டி காற்றாடட்டுன்னு செழிச்சு எடுத்துடலாம். நிறைய புழுக்கள் இருக்கு பாருங்க. இது போல் தான் இருக்கும். இந்தமாரி நம்ம அள்ளி கொண்டு மைய வெயிலில் கொட்டி காற்றாடு போட்டு செழிக்கணும் பாருங்க. இந்தமாரி கொட்டி நம்ம காய வச்சிடணும். காய வச்சுட்டு செழிச்சு எடுத்துக்கணும். இது பாருங்கள் மண்புழுலாம் பாருங்கள் எப்படி இருக்குது. எப்படி காயுது பாருங்கள். இந்தமாரி நம்ம காற்றாடை போட்டு செழிச்சு எடுத்துக்கணும். நல்லா மக்கிடுச்சு பாருங்கள். இதுமாரி மக்குன்னு பிறக்காடு தான் எடுக்கணும். இலையெல்லாம் போடக்கூடாது. இந்தமாரி காய போட்டு நம்ம செழிச்சிக்கணும். நல்லா அது பாருங்கள் எப்படி பழம் இருக்குது. நல்லா எருவு தான். ட்ரம்மு ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்கேன் நான். ட்ரம்மு ஃபுல்லாக மக்கிடுச்சு. நல்லா இன்றைக்கி எத்து போட்டு காய போட்டு ரொம்பவும் காயக்கூடாது. கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். நம்ம செழித்து அள்ளி வச்சுக்கணுன்னா செடிங்களுக்கு ஒரு பிடி கொடுக்கலாம். நம்ம பாருங்கள் நம்ம காய போட்ட மாதிரி ட்ரம்முலேருந்து மண்புழு உரம் மக்க வச்சு இலைங்க கிச்சன் வேஸ்டெல்லாம் மக்க வச்சு காலையிலே எடுத்து நான் காய போட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் செழிக்கிறாரு. அந்தமாரி செழித்து நம்ம பக்கெட்டில் அள்ளி வச்சிட்டோம்னாக்கா எப்போ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அப்பப்போ செடிக்கு எடுத்து போட்டுக்கலாம். இந்தமாரி செழித்து நீங்கள் பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்தமாரி பக்கெட்டில் இந்த சிப்பிலாம் அது வந்துடுச்சு. இதுவும் இன்னும் காய போட்டாக்கா இன்னும் காய்ஞ்சிதுன்னா இதெல்லாம் உதிரி ஆகிடும். இந்தமாரி பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா நம்ம எப்போ வேணாலும் மக்க எடுத்து செடி கொடுத்துக்கலாம். பாருங்கள் இப்படி அள்ளி பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள். பிடிச்சா இப்படி வரணும். அப்படி தான் இருக்கணும். மண்புழு உரம் இது தான். நான் நிறைய மண்புழு எடுத்து காமிச்சேன். இந்த மண்புழு இருந்தாலுமே மண்புழு நல்லா உரமாக்கிடும். இந்தமாரி எடுத்து நம்ம பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா எப்போ வேணாலும் செடிக்கு போட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம அந்த ட்ரம்முலேருந்து எடுத்தோமே அதுலேருந்து மண்புழு உரம் எடுத்து இல்லைங்களா, அது இப்போ நான் கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி பால் மாரி ஆகிட்டாங்க பாருங்கள். சூப்பராக இருக்கிறாங்க பாருங்கள். எல்லாம் கும்பலாக சேர்ந்துட்டாங்க. இப்படி தான் இருக்க மண்புழு. நம்ம இது நம்ம செடியை திருப்பி ட்ரம்மில் போட்டு மக்க வச்சோம்னாக்கா உரமாக்கி குத்துருவாங்க. இப்போ நம்ம இந்த செழிக்கிற இதெல்லாம் போட்டு மறுபடியும் அதிலே போட்டோம்னா உரமாயிடும். நம்ம எடுத்து மறுபடியும் காய வச்சு செழிச்சிக்கலாம். எப்படிக்கிறாங்க பாருங்கள். எப்படிக்கிறாங்க. பால் இன்றைக்கி நம்ம இந்த கூடைங்கள்லாம் சிறுகீரை வரைக்க போகிறோம். பாருங்கள் இந்த கூடை தான் கீரை கூடை. இது நம்ம இப்போ இது சிறுகீரை எடுத்து நம்ம வரைச்சிக்கலாம். இப்போது பாருங்கள் இவ்வளோ விதை வரைச்சிட்டு இப்படியே வரைச்சிட்டு எல்லாம் மண் போட்டு தொளி விட்டுடணும். இப்போ இந்த கூடையில் வரைச்சிக்கலாம். இந்த கூடையில் வரைச்சிடலாம். இந்த கூடையில் வரைச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் வரைக்க போகிறோம். அந்த லைன் வரைச்சிட்டோம். இப்போ இந்த லைன் வரைக்கலாம்.
இப்படி அரைச்சிட்டு நம்ம நல்லா மண்ணை தொளி விட்டு தண்ணி கட்டிட்டோம்னாக்கா நல்லா முளைச்சி வந்துடும். சிறுகிறதா வரைச்சிருக்கிறேன் நான் இன்றைக்கி. இதில் வந்து நம்ம வந்து பாலாக்கீரையும் இதில் கொத்தமல்லியும் போட்டு வரைக்கலாம். பாருங்கள், ஏற்கனவே நான் கொத்தமல்லி வரைச்சிருக்கேன். எப்படி முளைச்சி வந்ததுருக்கு பாருங்கள். இது நாட்டு கொத்தமல்லி தான், கடையிலேருந்து வாங்கின்னு வந்து நான் மிளகா அரைக்கிறதுக்காண்டி வாங்கின்னு வந்தேன். அந்த தனியாகவே எடுத்து நான் 2 உடச்சிட்டு போட்டேன். நல்லா முளைச்சி வந்துடுச்சு. நீங்களும் இந்தமாரி வரைச்சிட்டு நல்லா கொத்தமல்லி வீட்லேயே வளைய வச்சு நம்ம குழம்புக்கெல்லாம் பாருங்கள். இது வந்து இந்த கலரு சின்ன சின்ன கொத்தமல்லி, அதான் என்ன கொத்தமல்லின்னு தெரில, ஆனால் கடையில் வாங்கின்னு வந்தது நான். கீரை விதைலாம் வாங்குறேன்னு அந்த கடையில் வாங்கி வந்தது. இது வந்து இப்போ 2 இங்கே உடச்சிட்டு பாருங்க, இந்தமாரி டப்பா வச்சு நம்ம 2 உடச்சிடணும். உடச்சிட்டு நம்ம இப்போ அள்ளி கூடையில் வரைக்கலாம். இதில் வந்து நம்ம கொத்தமல்லி, இது பாருங்கள், கொத்தமல்லி வந்து நம்ம காய வச்சு 2 உடச்சி தந்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இப்போது மேலே வந்து இப்போ நம்ம மண் தூவி விட்டணும். பாருங்க, மண் தூவிடணும். விதை தெரியக்கூடாது, விதை தெரியாத முடியாது மறைச்சிடணும். சரி, கட்டிலாம் இருந்ததுன்னா கட்டியாக மண் இருந்ததுன்னா அதை தூள் பண்ணிவிடுங்க. அது கட்டியாக இருந்தாக்கா அந்த எத்தை வந்து முளைக்காது, அப்படியே உள்ளே அழுத்திடும். மண் பொடியே போடணும், கட்டியாலாம் போடக்கூடாது. பாருங்க, இதெல்லாம் வசலைக்கிற நெய் வசலை. இப்போ நம்ம தண்ணி விட போகிறோம். எப்படி இருக்கு பாருங்கள் நெய் வசலை. இது வந்து அவரை செடி கூடையில் தான் நட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி, அது அவரைக்கொடி, அதெல்லாம் அவரை செடி. இது வந்து கொத்தரங்காய் செடி பாருங்கள். அதெல்லாம் தக்காளி செடிக்கு விட்டுருவேன். பேனல் தான் நட்டுருக்கேன். ஆனால் இப்போ கீரை வரைச்ச மாதிரி சிறுகீரை வரைச்ச மாதிரி இந்த விடணும் தண்ணி. நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடெல்லாம் இது பண்ணக்கூடாது. நம்ம இதுவில் தண்ணி வாளியில் எப்படி விடுமோ அதுமாரி விடணும். தெளித்து கூட விடலாம். இதே போல் தான் தெளிக்கணும். இப்படி பழுப்பில் ஒரு விரல் வச்சிட்டோம்னாக்கா நம்ம வந்து தெளிக்கிற மாதிரி வரும் தண்ணி.
முடிந்தது பழுப்புனாக்கா இதில் வச்சு இப்படி வச்சுனாக்கா இப்படி வரும் தண்ணி. ரொம்ப நம்ம விட்டோம்னாக்கா மண் அழிந்துடும், சரியாக முளைக்காது. கனகாமரம் விடுங்க. இந்த சைடு விட்டோம், இப்போ இந்த சைடு விடலாம். ஓரமெல்லாம் விடணும், ஓரமெல்லாம் விட்டால் தான் முளைக்கும். இல்லைன்னா இல்லைன்னா முளைக்காது, அப்படின்னு நின்றுடும் ஓரம். அதனால் சுற்றி ஓரம்லாம் விட்டுடணும். இது வந்து தனியா, இது பாருங்கள், ரொம்ப இதுவாக விட்டோம்னா தனியெல்லாம் மேலே தெரியுது பாருங்கள். அதனால் நம்ம வந்து தனியாக தெரியாது முடியாக விடணும். தனியாக தெரிகிற இடம்லாம் கொஞ்சம் மண் தூவிடலாம். தனியாவுக்கு தண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு கோணி ஒன்று போட்டு மூடிடுங்க. அப்படியே விடக்கூடாது தனியாக, அந்த ஈரப்பதம் இருந்துன்னே இருக்கணும் தனியாவுக்கு. இதெல்லாம் வெங்காயத்தாள் கூப்பிடலாம் இப்போ தண்ணி. இது வந்து முள்ளங்கி. இது வந்து கீரையிலே ஒரு பாவை செடி வளர்த்துருக்கு. இது வந்து ரணக்களிலே முள்ளங்கி நட்டு விட்டேன் சுற்றி. அந்த முள்ளங்கி முளைக்குது. ரோஸ் செடி நட்டதில் ரோஸ் செடி காஞ்சிச்சு, எடுத்துடலாம்.